ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா என்னோட 5 AM ரொட்டீன் தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போது டைம் பார்த்தீங்கன்னா 4:45 ஆகுது. ஆக்சுவலாக 4:30க்கே எந்திரிச்சாச்சு. ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரதுக்கு 4:45 ஆயிடுச்சு. நான் எப்போதுமே வந்து 5:30 or 6 அந்த டைமுக்கு தான் வந்து எந்திரிப்பேன். ஸோ இன்னைக்கு வீடியோ எடுக்கணும் அப்படின்றதுனால கொஞ்சம் முன்னாடியே வந்து எந்திரிச்சாச்சு. ஸோ எந்திரிச்சதுமேலாம் கிச்சனுக்குள்ளேயே போக மாட்டேன். ஒரு 5-10 மினிட்ஸ் வந்து தண்ணி குடிச்சிட்டு ரிலாக்ஸாக உட்காந்துருந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். இல்லைன்னா அந்த தூக்கு கலக்கத்தோடையே இருக்க மாதிரியே தோணும். ஸோ அதனால் எப்போவுமே ரிலாக்ஸாக உட்காந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். எனக்கு எப்போவுமே காலையில் வந்து கொஞ்சம் எந்திரிக்கிறதுனா சலுப்பாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் எனக்காக ஒரு கமிட்மெண்ட் இருக்குது. பாப்பாவை வந்து நான் தினமும் இந்த டைமுக்கு தான் ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அனுப்பணும். ஸோ அப்போ இந்த டைமுக்கு எந்திரிச்சாதான் என்னால் வந்து அவளை ரெடி பண்ண முடியும். இந்த மாதிரி ஏதோ ஒரு கமிட்மெண்ட் இருந்ததுன்னா முடிஞ்ச அளவுக்கு என்னோட வேலையை வந்து நேரமாக எந்திரிச்சு செஞ்சிருவேன். ஸோ இன்னைக்கு பாப்பாவோட லஞ்ச் பாக்ஸ்க்கு முருங்கைக்காய் வச்சு சப்பாத்தியும் அண்ட் கூடவே வந்து சிம்பிளாக ஒரு கிரேவியும் வந்து ரெடி பண்ண போகிறேன். முருங்கைக்காயில் இருக்க ஃப்ளஷை மட்டும் தனியாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சப்பாத்திக்கு வந்து மாவு ரெடி பண்ணணும். முதல்ல முருங்கைக்காயை வந்து தனியாக வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த வீக் இன்னும் மார்க்கெட்டுக்கு போனால் தான் வந்து வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வரணும். ஸோ வீட்டில் ஃப்ரூட்ஸ் எதுவுமே இல்லாதனால நேற்று நைட்டே வந்து சுண்டல் வந்து ஊற வச்சு வச்சுருந்தேன். கருப்பு சுண்டல் வெள்ளை சுண்டல் ரெண்டுமே கலந்த மாதிரி வந்து ஊற வச்சு வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி சுண்டல் பட்டாணி ஏதாவது கொடுத்து விடும்போது நீங்கள் வந்து முந்தின நாள் நைட்டு ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா நல்ல தண்ணியில் வந்து ஊற வச்சு வச்சுட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த தண்ணி கீழே ஊற்றாம அப்படியே வேக வைக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நைட்டு ஃபுல்லாக ஊறினதுனால ரொம்பவே நல்லது. ஸோ அதுக்காக தான் முருங்கைக்காய் வந்து நல்லா அதுக்குள்ளே வெந்துருச்சு. ஸோ இதில் வந்து நான் உப்பெல்லாம் எதுவுமே சேர்த்து வேக வைக்கல. வெறும் முருங்கைக்காய் மட்டும்தான் வந்து போட்டு வேக வச்சுருக்கேன். இதை வந்து தனியாக ஒரு பவுலுக்கோ பிளேட்டுக்கோ மாற்றி எடுத்து வச்சுட்டு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து மாவு பிசைஞ்சுக்கலாம். அதே மாதிரி இந்த முருங்கைக்காய் வேக வச்ச தண்ணி வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த தண்ணி யூஸ் பண்ணியே மாவு வந்து பிசைஞ்சுக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தி. முருங்கைக்காய் நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து அதில் இருக்க அந்த ஃப்ளஷு சீடு ரெண்டையுமே வந்து மிக்சி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம். எல்லா ஃப்ளஷு சீடு எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் வந்து சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து மாவு வந்து பிசைஞ்சுக்கலாம். கோதுமை மாவு வந்து 3 பேருக்குமே ஒரு வேளைக்கு தேவையான அளவுக்கு வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு வந்து 2 முருங்கைக்காய் அளவுக்கு வேக வச்சு எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட்டு மாவு வந்து பிசைறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அது கூடவே காரத்துக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தான் நான் மிளகாத்தூள் வந்து சேர்த்துருக்கேன். மசாலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா மட்டும்தான் சேர்த்துருக்கேன். வேணும்னா இது கூட மல்லித்தூள் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து மசாலாஸ்லாம் எதுவுமே பெருசாக சேர்த்த மாதிரியே தெரியக்கூடாது அப்படின்றதுனால ரொம்பவே எல்லாமே கம்மியாக தான் வந்து சேர்த்துருக்கேன். ஃபைனலாக 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா வந்து இந்த எல்லாத்தையும் கலந்துடலாம். அதுக்கப்புறமா நம்ம அந்த ஃப்ளஷ் வந்து அரைச்சி வச்சிருக்கோம்ல அதையும் சேர்த்து மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து மாவு வந்து பிசைஞ்சுக்கலாம். இந்த சப்பாத்தி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்களால கண்டுபிடிக்கவே முடியாது இதில் முருங்கைக்காய் வந்து சேர்த்துருக்கோம் அப்படின்னு. துளிக்கூட அந்த முருங்கைக்காயோட ஸ்மெல் வந்து கண்டிப்பாக தெரியவே தெரியாது. என் பொண்ணெல்லாம் அவ்வளவா வந்து முருங்கைக்காய் விரும்பி சாப்பிடவே மாட்டா. முன்னாடிலாம் நல்லா தான் சாப்பிட்டுட்டு இருந்தா. பட் கொஞ்சம் பெரிய பொண்ணாக முருங்கைக்காய் வந்து சுத்தமாக கையிலேயே தொடுறதில்ல. ஸோ அதனால அவளை எப்படியாவது சாப்பிட வைக்கணும்னு இந்த மாதிரி ஏதாவது வந்து கலந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா எப்படியோ உனக்கு ஹெல்த்தியாக உள்ளே போயிடும். ஸோ அதுக்காகவே இந்த மாதிரி ஏதாவது பண்ணி கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. நான் வந்து 2 முருங்கைக்காய் தான் வந்து சேர்த்துருக்கேன். இது கூட இன்னுமே வந்து எக்ஸ்ட்ரா முருங்கைக்காய் சேர்த்து மாவு பிசைஞ்சுக்கோங்க. நல்லா எண்ணெய் தடவிட்டு இது ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலே நல்லா ஊறட்டும். இந்த சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக வந்து நான் வெஜிடபிள்ஸ் எல்லாம் எதுவுமே சேர்க்காம பிளெயினான ஒரு கிரேவி தான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து நான் தாராளமாகவே முந்திரி எடுத்திருக்கேன். அது கூடவே வந்து சின்ன வெங்காயமும் வந்து சேர்த்துக்கிறேன். தண்ணியில் வந்து வேக வைக்கணும். நீங்கள் வந்து சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம் கூட வந்து 2 சேர்த்துக்கலாம். இது முந்திரியும் சின்ன வெங்காயம் ரெண்டுமே வந்து நல்லா சாஃப்டாகி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா இந்த தனியாக எடுத்து வச்சுட்டு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அரைச்சிக்கலாம். இதுதான் வந்து மெயினாக வந்து கிரேவிக்கே ரொம்ப தேவைப்படும். இப்போ கிரேவிக்கு வந்து தாளிச்சு விட்டுலாம். எப்பவும் போல எண்ணெயில் பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு அதுக்கப்புறமா பிரிஞ்சி இலை இது மட்டும் தான் நான் சேர்த்துருக்கேன். எல்லாமே நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி நல்லா வதக்கிட்டு அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்து
அதையும் நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா நான் வந்து மசாலாக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்திருக்கேன். அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள். நான் எப்பயுமே கொஞ்சம் மிளகாத்தூள் கம்மியாக தான் சேர்த்துக்குவேன். வீட்டில் எல்லாருமே காரம் கம்மியாக தான் சாப்பிடுவோம். ஸோ கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு, இது எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வேக விட்டுடலாம். அதுக்கப்புறமா நான் 2 தக்காளியை வந்து அரைச்சி வச்சிருக்கேன், அதையும் வந்து உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். தக்காளி வந்து வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு தக்காளி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த வெங்காயம் முந்திரி பேஸ்ட் அதை வந்து உள்ள சேர்த்துக்கலாம். இது வந்து சேர்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து நம்ம ஃப்ரெஷ் கிரீமே சேர்க்க தேவையில்லை, முந்திரிலேயே அவ்வளோ ரிச்னஸ் வந்து நமக்கு இருக்கும். ஸோ எல்லாமே சேர்த்து நல்லா கலந்ததுக்கு அப்புறமா கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கிரேவி வந்து கலந்து விட்டு இதை வந்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். அதுக்குள்ள சுண்டலும் நல்லா வெந்துருச்சு. இப்போ கிரேவி ரெடி ஆகிறதுக்குள்ள சுண்டலும் வந்து தாளிச்சு விட்டுறலாம். நான் வந்து ரொம்ப லைட்டான மசாலா சேர்த்து தான் வந்து சுண்டல் வந்து தாளிக்க போறேன். ஒரு பேன்ல எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு சேர்த்து பொரிய விட்டுறலாம். அதுக்கப்புறமா கருவேப்பிலை, துருவி வச்சிருந்த 1 கேரட், இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிடலாம். நான் வந்து மிளகாவோ இல்லை மிளகாத்தூளோ எதுவுமே சேர்க்கல, பாப்பாவுக்கு காரம் சேர்க்க வேணான்னு சொல்லிட்டு எதுவுமே சேர்க்கல. கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக நம்ம வந்து தேன் சேர்த்துக்கலாம். சர்க்கரைக்கு பதிலாக தேன் சேர்த்து பாருங்க, சூப்பராக இருக்கும். நான் வந்து மிளகாத்தூள் ரொம்ப கம்மியாக சேர்த்ததுனால பெருசாக கிரேவி வந்து கலர் கொடுக்கல. நீங்கள் காஷ்மீரி மிளகாத்தூள் நிறையா சேர்த்துக்கோங்க, நல்ல கலர் வரும். இப்போ இதில் வந்து நான் கொஞ்சமாக சிக்கன் மசாலா வந்து சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா வேக வச்சு வச்சிருந்த சுண்டலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நான் பெருசாக எந்த மசாலாவுமே சேர்க்கல, பாப்பாவுக்கு கொடுக்குறன்றதுனால ரொம்ப லைட்டாக தான் சேர்த்தேன். ஃபைனலாக வேணும்னா மல்லி இலை தூவிக்கலாம். அவ்வளோதான், மோஸ்ட்லி எல்லா வேலையுமே முடிச்சாச்சு. இனி மாவு மட்டும் தேய்ச்சி சப்பாத்தி போட்டு எடுத்தா வேலை முடிஞ்சது. நான் இப்போதைக்கு பாப்பாவுக்கு மட்டும் ஒரு 4 சப்பாத்தி ஆகிற அளவுக்கு மட்டும் போட்டு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா எங்களுக்கு சாப்பிடும்போது போட்டுக்கலான்னு சொல்லிட்டு இப்போ அவளுக்கு மட்டும்தான் மாவு பிசைஞ்சு சப்பாத்தி போட்டுட்ருக்கேன். சப்பாத்தி சுடுற கேப்லேயே அப்படியே பாப்பாவுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு எல்லாமே பேக் பண்ணிவிட்டு வாட்டர் பாட்டிலுக்கு தண்ணி எல்லாமே பிடிச்சி பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். கண்டிப்பாக இந்த லஞ்ச் பாக்ஸ் காம்போ வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா 7:30 7:40 போலலாம் ஸ்கூலுக்கு வந்து ரெடியாகி கிளம்பிடுவா. ஸோ அவள் கிளம்புனதுமே எங்களுக்கு வந்து லஞ்ச் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுவேன். எங்களுக்கு வந்து இன்னைக்கு லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா கொள்ளுப்பருப்பு தான் ரெடி பண்ண போகிறேன். பாப்பாவுக்கு வந்து காலையிலே கேட்டேன், அவளுக்கு கொள்ளுப்பருப்புனா ரொம்ப பிடிக்கும், ஸோ அதனால் அதே போடுங்கன்னு சொல்லிட்டா. ஸோ பருப்பு வந்து வேக வைக்க அடுப்பில் வச்சுட்டேன். இப்போ வந்து சக்கரவள்ளி கிழங்கு வந்து வாங்கி 1 வாரம் ஆச்சு, மறந்தே போயிட்டேன், சுத்தமாக வேக வைக்கணும்னு ஞாபகமே இல்லை. இப்போதான் எடுத்து பார்த்தேன், ஆனால் அங்கங்கே காஞ்சி போன மாதிரி இருந்தது. ஸோ பரவாயில்லன்னு சொல்லிட்டு அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இட்லி சட்டியில் வந்து வேக வைக்க வச்சுட்டேன். வெந்து வந்தால் தான் தெரியும் இப்படி வந்திருக்குன்னு. கிழங்கு வேக வைக்க வச்சு ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ தோலை வந்து உரிச்சிட்டு நான் வந்து இதை தாளிக்க தான் போகிறேன். ஸோ கிழங்கு உரிக்கவே பாதி அப்படியே சொத்தையாக தான் இருந்தது. ஆக்சுவலாக இது நான் வாங்கும் போதே சொத்தையாக வாங்கிட்டேனா இல்லை 1 வாரம் வச்சுருந்ததுனால சொத்தையாயிடுச்சா என்னன்னு தெரியல. ஸோ அதனால் இருக்கிற நல்ல கிழங்கு மட்டும் எடுத்து தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். நான் எப்போதுமே சக்கரவள்ளி கிழங்கு வந்து அப்படியே தாளிக்காம தான் வந்து சாப்பிட்டு பழகியிருக்கேன். சின்ன வயசுலேருந்து அப்படி தான் வந்து பழகியிருந்தேன். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து எப்போவுமே வந்து சக்கரவள்ளி கிழங்கா இருக்கட்டும் இல்லை குச்சி கிழங்கு எதுவாக இருந்தாலுமே தாளித்து சாப்பிட்டாதான் அவங்களுக்கு வந்து பிடிக்கும். ஸோ அதனால் கிழங்கு செஞ்சாலே நான் தாளித்து சாப்பிட்டு நானும் அப்படியே பழகிட்டேன் அந்த டேஸ்ட்டுக்கு. ஆக்சுவலாக இந்த சக்கரவள்ளி கிழங்கு தான் அந்த காரத்துக்கும் அந்த கிழங்கோட இனிப்புக்கும் டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி யாரெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள்.
பாப்பாவுக்கு வந்து சுண்டல் கொஞ்சமாக தான் தாளித்து கொடுத்தேன். எனக்கு காரமே இல்லாமல் செய்கிறதுனால அவளுக்கு மட்டும் ஆகிற அளவுக்கு செஞ்சேன். மீதி சுண்டல் வந்து எங்களுக்கு தாளிச்சிக்கலான்னு சொல்லிட்டு நான் வெங்காயம் கருவேப்பிலை மிளகாய் மட்டும் போட்டு தாளிச்சிட்டு ஃபைனலாக தேங்காய் மட்டும் திருவி போட்டுட்டேன். ரொம்ப சிம்பிளாக தான் வந்து தாளிச்சிருந்தேன். கொள்ளு பருப்பும் அதுக்குள்ள வெந்துருச்சு. நான் வந்து சைட் பை சைடு அப்படியே தாளிச்சு விட்டுட்டேன். அது ஆறுனதுமே மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்க வேண்டியதுதான். நான் வந்து எப்போ கொள்ளு பருப்பு செஞ்சாலுமே தனியாக ரசம்லாம் வைக்க மாட்டேன். எங்கள் ஊர் சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா பச்சை பயிறு தட்டைப்பயிறு உப்பு பருப்பு கொள்ளு பருப்பு இதெல்லாம் செஞ்சாலுமே கண்டிப்பாக வந்து பருப்பு தண்ணி ரசம் தான் வந்து வைப்போம் மோஸ்ட்லி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பருப்பு வேக வச்ச தண்ணியவே எடுத்து வச்சு புளியை கரைச்சி அதில் பச்சை வெங்காயம் பச்சை கருவேப்பிலை கொத்தமல்லியெல்லாம் தட்டி போட்டு செய்கிறது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அதுதான் வந்து பருப்புக்கு வந்து சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். ஸோ சைட் பை சைட் சாதமும் வந்து வடித்து தனியாக ஹாட் பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சிட்டேன். காலையில் மதிய சமையல் எல்லாமே வந்து முடிஞ்சது. இனி போய் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டோம்னா அடுத்த வேலையை வந்து பார்க்கலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.